அன்பான தமிழ் உள்ளங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார்சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து பாபாவோட சேனல் மெசேஜஸ். பாபா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புகிறாங்க. என்ன அப்படின்னா, ஷிரடியில் எப்போவுமே அவங்க நம்மளோட இதிகாசங்களாகட்டும், கடவுள் சார்ந்த புத்தகங்களாகட்டும், அவங்கள பற்றின சச்சரிதங்களாகட்டும், இல்லைனா வந்து இந்த மாதிரி எது கடவுள் சார்ந்த இல்லைனா இறைவழி சார்ந்த விஷயங்களை பாபா எப்போவுமே ரொம்ப சத்தமாக படிக்க சொன்னாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை கேட்குறவங்களோட நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்கும்போதே நம்ம வந்து நம்மளோட பாவங்களை கழிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மட்டும் இல்லை, ஜந்துக்கள் எல்லாமே எல்லா ஜீவராசிகளுமே அதை கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அது புரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. மேபி உங்களை வந்து பாபா கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட்டை வந்து படிக்கும்போது கொஞ்சம் சத்தமாக படிங்க. அது வந்து யாரும் கேட்கணுங்கிறதுக்காக அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக கூட இருக்கட்டும். நம்மளுக்கு தெரியாது யார் வந்து அதை எப்போ கேட்டுட்ருப்பாங்க. மேபி தேவர்கள் கூட கேட்கலாம், முனிவர்கள் கேட்கலாம், நம்ம மேலே இருக்க நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாத எவ்வளோ ஜீவராசிகள் இருக்காங்க, அவங்க கேட்கலாம். ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் படிக்கும்போது ரொம்ப தடுமாறினீங்க அப்படின்னா, அதுக்கான கைடன்ஸ் இது தான். படிக்கும்போது கொஞ்சம் சத்தம் போட்டு படிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. கத்தி படிக்கணும்னு அவசியம் இல்லை, சத்தமாக படிங்க, அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம், பாபா வந்து பாபாவோட ஊரில் ஷிரடியிலையும் வந்து பாபாவை நம்பாமல் ஒருத்தங்க தாங்க. மேபி அவங்க நேம் வந்து தபோல்கர், இல்லை நாட் தபோல்கர், அவங்க நேம் எனக்கு இப்போ மறந்துருச்சு. ஸோ அவங்க வந்து பாபாவை நம்ப மாட்டாங்க. பட் அவங்களோட ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட் டிவோட்டி பாபாவுக்கு, ரொம்ப நம்புவாங்க பாபாவை. ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், எவ்வளோ டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. காய்ச்சல் வந்து குறையவே குறையாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவங்க அந்த ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு வந்து நம்பிக்கையே போயிடும் கடவுள் மேலே. அவர் சுத்தமாக கடவுள் நம்ப மாட்டார். இருந்தாலும் வந்து இப்படி இருந்தால் நான் எப்படி நம்புவேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். பட் அவங்களோட ஒய்ஃப் வந்து உதிய தண்ணியில் கரைச்சி அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டெம்பரேச்சர் கம்மியாக ஆரம்பித்து குணமாயிரும். அதுக்கப்புறம் அவரும் அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரும் பாபாவோட டைஹார்ட் டிவோட்டியாக மாறிடுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நம்பிக்கை, நம்ம எப்படி நம்புகிறோமோ அப்படி தான் கடவுள் நம்மக்கிட்ட இருப்பாங்க. நம்ம நம்பலை அப்படின்னா நம்மளுக்கு அதிசயங்கள் நடக்காது. நம்ம நம்பி அதை நம்ம மனசார செய்யும்போது தான் அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யாருக்காவது நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்க, இல்லைனா வந்து நான் கும்பிடுவேன் ஆனால் பெருசாக வந்து இதெல்லாம் நம்புறதில்ல அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தீங்க, எஸ்பெஷலாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் யாராவது இருந்தீங்க, உங்களுக்கு வந்து குணமாகாத நோய் இல்லைனா வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ப்ளீஸ் உதியை வந்து தண்ணியில் கரைச்சி குடிங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் மெசேஜ். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி. இதில் வந்து பாபா நம்மளை வந்து ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ரொம்ப பரிசோதிப்பாங்க. எப்படின்னா, ஒரு சின்ன கதை. பாபா வந்து ஒரு வயசான ஆடு இருக்கும் பாபாவோட மசூதியில், ஷிரடியில், துவாரகமாயில். ஸோ அதை வந்து வயசாகிடுச்சு, இதை வந்து நம்ம வெட்டி கொண்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து படே பாபா அப்படின்னு ஒரு முஸ்லீம் பெரியவர், அவர்கிட்ட கத்தியை கொடுத்து வெட்ட சொல்லுவார். அவர் நான் அதே சாகர நிலமையில் இருக்குது, நான் வெட்ட மாட்டேன் அப்படின்றவார். பிரயோஜனம் இல்லாமல் அதை வெட்ட மாட்டேன் அப்படின்றவார். அடுத்தது ஷாமா கிட்ட சொல்லுவாங்க. ஷாமா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டைஹார்ட் டிவோட்டி. அவர்கிட்ட கத்தி இருக்காது, ஏன்னா படே பாபா நான் வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் கத்தி வாங்க போவார், அங்கேயே இருந்துருவார், வரமாட்டார். அடுத்தது வந்து காக்கா தீக்ஷித். அவர் பிராமின். அவர் வந்து ஒரு சின்ன எறும்பு கூட கொன்னது கிடையாது வாழ்க்கையில். ஆனால் பாபா அவர்கிட்ட நீ போய் கத்தி வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டை வெட்டுற அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டார். நான் வந்து ஐயர், இல்லை நான் வந்து பிராமின், நான் எப்படி வெட்டுவேன், எனக்கு வந்து அது பாவம் வராதா, இல்லை நான் எப்படி அதை கொல்ல முடியும், என்னால் முடியாது, ஒரு வார்த்தை எதிர்த்து சொல்ல மாட்டாங்க. நேராக போய் அருவாலை வாங்கிட்டு வந்து வேஷ்டியெல்லாம் மடித்து கட்டுண்டு பாபா சொல்கிற அந்த ஃபைனல் வேர்டுக்காக காத்துட்ருப்பாங்க. கையெல்லாம் ஓங்கி ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கி நான் அதை கொண்டுறேன், நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. பாபா ஏன் தயங்குற அப்படின்னு அவர் வந்து இன்னுமே ட்ரிகர் பண்ணி விடுவார். அப்புறம் அந்த கடைசி நொடியில் அவர் கத்தியை கீழே இறக்க போகும்போது, வேணாம் நிறுத்திடு, நீ எப்படி இப்படி கொலை செய்ய துணிஞ்சு அப்படின்னு அதுக்கு அவர் ஒரு அழகான விளக்கம் சொல்லுவார். எனக்கு வந்து அதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் என்னோடய குரு, நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன், இது செய் அப்படின்னிங்கன்னா நான் செஞ்சுருவேன். அதில் வர கர்மா, பேட் திங்ஸ் இதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. ஏன்னா அதோட முழு பொறுப்பு உங்களோட. என்னை வந்து ஒரு கெட்ட செயல் நீங்கள் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அதோட கர்மா, அதோட முழு பொறுப்பு உங்களுக்கு. நான் ஏன்னா உங்களை சார்ந்து தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான விளக்கத்தை கொடுப்பாரு பாபா. ஆக்சுவலாக அதை எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த லீலையே செய்வாங்க. அப்படி தான் நாமளும் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க, கடைசி நேரம் வரைக்கும் நம்மளை சோதிப்பாங்க. நாம் எவ்வளோ டெடிக்கேட்டடாக லாயலாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும்தானே தவிர
நம்மளை வந்து ஒரு தப்பான விஷயத்தில் கொண்டு போய் விடுறதுக்கோ இல்லை வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதில் வர நம்ம துக்கப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை. இட்ஸ் எ டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காக்கா சாஹேப் தீக்ஷித் வந்து அவர் ஒரு டைரி எழுதினார், அவரது ஒரு வாதா கட்டினார், அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சாதிச்சார். இதெல்லாம் வந்து அந்த சோதனைக்கு அப்புறம் பாபா கொடுத்த பிளெஸ்ஸிங். அப்படி தான் நம்ம வாழ்க்கையும். ஸோ பாபா சோதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அது மனசு உடைஞ்சிடக்கூடாது. அது சோதனை. சோதனை வந்து நம்மளை பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிச்சயமாக சோதிச்சு தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு கேட்குறத கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு கடவுள் எப்போவுமே பரிசோதிப்பாங்க. மேபி இது உங்களோட ஹெல்த் இஷ்யூக்கும் மேட்ச் ஆகலாம். நீங்கள் எடுத்தோடனே உடனே வந்து மேஜிக் மாதிரி நல்லாகணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு எவ்வளோ நாள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. சோதிச்சு தான் கடைசியில் நல்லாகும். ஸோ ப்ளீஸ் பி பேஷண்ட். ப்ளீஸ் பாப்பா, கலெக்டிவ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஓகே இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதோட விளக்கம் நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி 570, 522, 492, 526 எல்லாமே 500. எப்படி நான் அப்படி தேடி தேடி எடுத்தேன்? ஓ மை காட், 508, 230 எல்லாம் 500, 400 ரேஞ்சிலேயே இருக்குது. சரி பார்ப்போம். 570 நான் என்ன ஆர்டரில் இருக்கோ அப்படியே படிக்கிறேன். மேபி அதில் உங்களுக்கு ஏதாவது புரியலாம். 570 பார்த்தீங்க அப்படின்னா, சூழ்நிலைகளின் காரணமாக உன் விருப்பம் நிறைவேறவில்லை என்பதை ஸ்ரீ சாய்பாபா அறிவார். ஸ்ரீ சாய்நாதர் நினை எல்லாமே சரியாகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது, அது நடக்கணும்னு விதியும் இருக்குது. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து சூழ்நிலை தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். அது எப்படியும் நடந்துடும். பாபாவுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 522 பார்த்தீங்க அப்படின்னா, அன்னதானம் செய்ய எல்லாமே சரியாகும். இந்த பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்க எஸ்பெஷலாக. அப்போ வந்து எல்லாமே பிளாக்கேஜெலாம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 492 ஸ்ரீ சாய்பாபா உனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், ஆனால் நீ அவரை மறந்து விட்டாய். ரூபாய் 15 நன்கொடையாக வழங்க, பிறகு நடப்பதை பார். ஸோ ஆல்ரெடி பாபா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் சில சமயம் நம்ம சுயநலவாதிகளாக மாறிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் காரியம் முடிஞ்சோடனே மறந்துருக்கலாம். பாபாட்ட அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு 15 ரூபா வந்து தானம் பண்ணுங்கள். இல்லைன்னா அவர்கிட்ட பாதத்தில் வைங்க, உண்டியலில் போடுங்க. 15 ரூபான்னு இது வந்து ரொம்ப வருஷங்கள் முன்னாடி உங்களால் எவ்வளோ டொனேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இட்ஸ் லைக் 526 சரியாக வரவு செலவு கணக்கு வைத்துக்கொள். சரியான முறையில் நியாயமாக செலவழி. பிறகு யாரும் புகார் செய்ய வழி இருக்காது. நீ மற்றவர்களாக கடினமாக உழைக்கிறாய் என்பதை பாபா அறிவார். ஸோ நீங்கள் வந்து மேபி இது வந்து எப்படி சுச்சுவேஷன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். மேபி நீங்கள் பணம் புழங்குறதுக்கு பொறுப்பாளியாக இருக்கலாம். ஸோ உங்களோட வரவு செலவு கணக்குகளை எப்போவுமே பக்காவாக வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் யார்கிட்டயாவது வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணால் கூட அதை கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாளைக்கு யாரும் உங்களை வந்து ப்ளேம் பண்ண முடியாது. அப்படி யாராவது உங்களை குறை சொன்னாங்க அப்படின்னா, இதுதான் வரவு செலவு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட முடியும். ஸோ கணக்கு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்துகிற ஒரு விஷயம். வீட்டில் இருக்க பெண்களாகட்டும் எல்லாருமே வச்சுக்கோங்க. நாளைக்கு இது வந்து ஒரு பெரிய டஃப் சிச்சுவேஷனை அழகாக உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்பிக்கையோடு காத்திரு. 508 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக முடியும். நம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வரவு செலவு கணக்கு மட்டும் எப்போவுமே இப்போது ரீசெண்டாக நீங்கள் பண்ண போகிறது மட்டும் நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வாவ் யூ ஒன்ட் பிலீவ் இட். 230 பார்த்தீங்க அப்படின்னா, மதநூல் பாராயணம் நடக்கும் இடத்திற்கு போ, உனக்கு நிறைவான பதில் கிடைக்கும். இதான் நான் ஸ்டோரியாக சொன்னேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் புக் நீங்கள் வந்து இப்போது யாரும் சத்சங்கம்லாம் நடத்துறதில்ல, ரொம்ப ரேராக தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி சத்சங்கம் வீடியோஸ் நிறையா இருக்கும், அது பாருங்கள். அதில் நீங்கள் எதாச்சியாக போடுற ஒரு வீடியோவில் உங்களுக்கான விடை கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் புக் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, அது ரேண்டமாக ஏதாவது என்ன சொல்லுது மூடிட்டு ஒரு பக்கத்தை திறந்து பாருங்கள். பக்கத்துக்கு தமிழ் வார்த்தை தான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக.
பக்கத்தை திறந்து பாருங்கள், அதில் வர கதை உங்களுக்கு வந்து விடையாக இருக்கும். ஸோ அதில் விட மேட்ச் ஆகலை அப்படின்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அது ஏன் அந்த கதையை அந்த பக்கத்தை நீங்கள் திறந்தீங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மேபி அந்த பேஜை உங்களை சத்தமாக படிக்க சொல்லி கூட கைடன்ஸ் இருக்கலாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் பப்பா. ஹார்ட் ப்ரோக்கன், யாரும் அந்த மனசு உடஞ்சி போயிருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலைனால். சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு காரணம் வந்து சூழ்நிலை காரணமாக தான் நடக்கலையே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அன்னதானம் பண்ணிங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை, அந்த கடின சூழ்நிலையை வந்து மாறினும்னு பாபா சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கடின சூழ்நிலையில் இருக்கீங்க. ப்ரோக்கன் ஹார்ட். ப்ளீஸ் பப்பா கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. நான் ஒரு காமிக் எனர்ஜியோட கார்டு வெளியில் வருதா, நான் ஐ ஆம் சீயிங் இட் பட் இட்ஸ் நாட் கம்மிங் அவுட். வேல்யூ, உங்களோட பர்செப்ஷன் இல்லைனா வந்து உங்களோட மைண்ட் செட், வேல்யூ, நீங்கள் லைஃப் பற்றி வச்சுருக்கிற புரிதலை வந்து மேபி மாற்றிட்டுருக்கீங்க. இந்த கடின சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்குது. இது வந்து எதுவுமே வந்து வீணாக நடக்கலை. நான் சொன்ன மாதிரி தான் பாபா வந்து உங்களை சோதிக்கிறாங்க. மேபி பழசில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நீங்கள் மறந்துருக்கலாம். திரும்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். ஏன்னா கடவுள் வந்து பாத்திரம் அறிஞ்சு தான் பிச்சை போடுவாங்க. நம்மளை மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த சோதனையாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஆனால் உங்களோட புரிதல் வந்து மாறிட்டே இருக்குது. வாழ்க்கையை பற்றின நீங்கள் வச்சுருந்த வேல்யூ மாறிடுச்சு. கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருக்கீங்க. மேபி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கலாம். பட் பிரேக் தட், அதை உடச்சிடுங்க. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளோட புரிதல் தான் முக்கியம். இதில் வந்து சொசைட்டியில் இப்படி இருக்குது, 4 பேர் இப்படி பண்ணுவாங்க, நோ டோன்ட் கோ தேர். அது வந்து 4 பேர்த்தோட வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை இல்லை. ஸோ உங்களோட வேல்யூவை மாற்றணும். நீங்கள் வந்து நம்ம எல்லாத்தோடு சேர்ந்து தான் வாழ போகிறோம். ஆனால் உங்களோட சொந்த வாழ்க்கைன்னு வரும்போது உங்களோட முடிவு ரொம்ப அவசியம். உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட புரிதல். கடவுள் வந்து யாருக்கும் தேவையில்லாத எந்த எண்ணங்களையும் கொடுக்கறதில்ல, எந்த விஷயங்களையும் செய்ய சொல்கிறதில்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணித்து அப்படின்னா அது உங்களோட புரிதல். அது வந்து கடவுள் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், மேபி கைடன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து அதை முட்டுக்கட்டை போட்டிங்க அப்படின்னா இந்த வெளியில் இருக்கவங்கள பார்த்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த 4 பேர் உங்கள் வாழ்க்கையை வந்து நாளைக்கு நீங்கள் சாப்பாடுக்கு இல்லை அப்படின்னா அந்த 4 பேர் வந்து காசு தர மாட்டாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்கள் வாழ்க்கை உங்களோட போராட்டம். அதனால் உங்கள் வாழ்க்கையோட முடிவை நீங்கள் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு இருக்கிற வேல்யூ, அதை பேஸ் பண்ணி எடுக்கணுமே தவிர இந்த 4 பேரை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிடும். நீங்கள் 4 பேர்த்துக்காக வாழ்ந்து 4 பேர்த்துக்காக போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த 4 பேர்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்களே தவிர நீங்கள் சுயமாக எடுத்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது வந்து என்ன சொல்கிறது, வீண் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேல்யூவை மாற்றுனீங்க, உங்களோட புரிதலை மாற்றுனீங்க அப்படின்னா உங்களை புரிஞ்சு, அதாவது ஜக்லிங், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஜகிள் பண்ணிட்டுருக்கீங்க. மேபி பிகாஸ் ஆஃப் த சொசைட்டி, இல்லைனா வந்து ஒரு முடிவெடுக்கலை. மேபி அந்த முடிவெடுக்கிற தன்மையை இழந்துட்டீங்க, இல்லைனா வந்து ரொம்ப பயப்படுறீங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அது நடக்கும். நம்பிக்கை இல்லாத போது அது நடக்காது. ஒபிசிட்டி, யாராவது ஹெல்த் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வெயிட் போடலாம், இல்லைனா அதுதான் உங்களோட ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நோ மோர் சான்சஸ். இது வந்து கடவுள் யாருக்கும் வந்து இனிமேல் சந்தர்ப்பம் கொடுக்க போகிறது இல்லை. மேபி நீங்கள் ரொம்ப ஜகிள் பண்ணிட்டீங்க, அதாவது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறது, ஒரு முடிவெடுக்கிறது இல்லை, எல்லாமே அப்படியே போட்டு வச்சுக்கிறது. அது தானாக நடக்கும், தானாக நடக்கும், தானாக எதுவுமே நடக்காது. வி ஹாவ் டு புஷ். நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து கடவுள் நம்ம முன்னாடி அப்படியே அழகாக கொண்டு வந்து ஒரு ப்ரீஸ் மாதிரி காமிச்சிட்டு போவார். இதுதான் உன்னோடது, இதுதான் உன்னோடது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். அது வந்துட்டு போகும், திரும்ப வரும்னு உட்காந்துருந்திங்கன்னா அந்த ப்ரீஸ், காற்று நிற்காது, அது போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த அந்த அழகான விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். திரும்ப அதை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை தகுதியான ஆளாக மாற்றிக்கணும், அதுக்கான எஃபர்ட் போடணும். நீங்கள் வந்து கடவுளுக்கு காமிக்கணும், அந்த நீங்கள் விரும்புகிற விஷயத்துக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக ரெடியாக இருக்கீங்க, இட்ஸ் லைக் நீங்கள் அதுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறீங்கன்னு நீங்கள் வந்து அதுக்கு புரிய வைக்கணும். இல்லைனா அந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும். அது எதுவாக இருந்தாலும், கரியராகட்டும், காதலாகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், யூ நீட் டு புட் எஃபர்ட்.
அது இல்லாமல் எதுவுமே நடக்காது. நோ மோர் சான்சஸ். உங்களுக்கு இனிமேல் சந்தர்ப்பங்கள் இல்லை. ஐசோலேஷன் ஆர் ட்ராப். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிங்க அப்படின்னா கடவுள் சொல்லிட்டாங்க ரொம்ப தெளிவாக, நோ மோர் சான்ஸ். நீங்கள் ஏதோ பேராசைப்படுறீங்க, அதை வேண்டாம் அப்படின்றாங்க கடவுள். பேராசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த தடவை உங்களை கடவுள் காப்பாற்ற மாட்டாங்க. ஏன்னா கடவுள் ஏற்கனவே உங்களை காப்பாற்றிருக்காங்க. பப்பா தான் சொல்கிறாங்க, ஏற்கனவே உங்களை காப்பாற்றிருக்கேன், அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் 15 ரூபா கொடுக்க சொல்கிறது, டிக்கிங் ஃபார் டர்ட். ஸோ இது வந்து ஒரு ட்ராமா பாண்ட் குரூப் ஆஃப் பீப்புள். எப்படின்னா பேராசை பிடிச்சவங்க, மேபி உங்களுக்கு பேராசை காட்டி உங்களை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களை பற்றின தப்பான விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களை பற்றி தப்பான விஷயங்கள் சொல்லி உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணலாம். பட் இட்ஸ் அ பாஸ். இது வந்து எதுக்குன்னா உங்களோட வாழ்க்கையை நிறுத்துறதுக்கு, ஒரு பாஸ் போடுறதுக்கு, ஒரு பிரேக் போடுறதுக்கு. பட் வரவன் போகிறவன்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாஸ் பட்டன் அழுத்த முடியும்னா அப்போ உங்கள் வாழ்க்கையோட கண்ட்ரோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், யூ ஹாவ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். ஒன்ஸ் ஏ லீவ் யூ வில் கெட் யுவர் பிளஸ்ஸிங். ஸோ இந்த காமிக் பீப்புள் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு போனால் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். யூ ஆர் கைடட் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் பர்பஸ், பி ஸ்ட்ராங். ஸோ இது ஒரு சிலருக்கு நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லைஃப் பர்பஸ், ஸ்ட்ராங்காக இருங்க. பில்ட் யுவர் ஓன் ஃப்யூச்சர். நீங்கள் வந்து யாரையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை, இந்த 4 பேரை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சேவ் மணி. ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள், பணம் சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் டோர் டு வேல்யூ, உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரப்போகுது. ஸோ அது வரும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, பேராசையும் படாதீங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாவிஷாக செலவும் பண்ணாதீங்க. அதாவது தான் தோன்றித்தனமாக செலவு பண்ணுறது. லா என்ஃபோர்ஸ்மெண்ட், யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லீகல் ரெப்பர்கஷன்ஸ் இருக்குது. ரீயூனியன். ஸோ ரீயூனியனை பிளாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபால்ஸ் கேஸ் போடலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீயூனியன் இருக்குது, பட் அது நீங்கள் உங்களுக்கு தெரியாத சமயத்தில் நடக்கும், சைபர் க்ரைம். ஸோ இவங்க மேபி ஹேக் பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸ்டாண்ட் இன் எம்ப்ரஸ் எனர்ஜி. ஸோ எம்ப்ரஸ் எனர்ஜி பிளாக் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் உங்களோட பவரில் நின்றுட்டுருக்கீங்க. ஓ சச் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். கோயில் கற்றுட்டுருக்கு பின்னாடி பேக்ரவுண்டில். என் ஃபோக்கஸ் அங்கே தான் போகுது. இனஃப் சான்சஸ் கிவன். ஸோ பிரபஞ்சம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் சரி, என்ன யார் வந்து இந்த மாதிரி ஜகிள் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கும் சரி, உங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாச்சு. மூவிங் அவுட் ஆஃப் அ ஹவுஸ், இது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு இடத்த விட்டு நீங்கள் போகணும், இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு லீகல் சுச்சுவேஷனில் மாட்டுவீங்க. மேபி ஃபால்ஸ் கேஸ், டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸு, இந்த மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களை வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை கொண்டு போய் சொருகிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்களை காப்பாற்ற போகுது. இந்த 4 பேர் அப்படிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 4 பேருக்காக வாழ்ந்து கம்பின்றதுக்கான சூழலை வரலாம். ஸோ பி கேர்ஃபுல். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்க, கோவமாக இருக்காங்க யாரோ, ஆனால் அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கான பாடம் தானே தவிர இது சாபம் கிடையாது. இன்னொரு விஷயம், காதலை யாராவது சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவை. ஸ்டாப் பீயிங் அ கவர்டு. இல்லைனா வந்து ஒரு ஷைனஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்படி ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். ஏன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு லயன், அந்த எனர்ஜி தான் உங்களோட எனர்ஜி. ஸோ ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். காதலை போய் சொல்லுங்கள். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நான் 4 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி பார்த்தேன், பட் அது வரல. மேபி காதலை சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் தான் அடுத்த ஸ்டேஜ் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காதலை சொல்கிறது மட்டும்தான் பாக்கி. ஃப்யூச்சர் எனர்ஜி, ஆப்ஷன்ஸ், இதுதான் உங்களுக்கு வார்னிங்காக வருது. இதுதான் இங்கே நீங்கள் க்ரீடினால், உங்களோட பேராசையினால் திரும்ப வந்து ஆப்ஷன்ஸ், இல்லைனா வந்து கேம்பிளிங், இந்த மாதிரிலாம் ஏதாவது போனீங்க, இல்லைனா ஓவர் இன்டெலிஜென்ஸை அந்த மாதிரி ஆப்ஷன் போனீங்க, இந்த மாதிரி ஜகிள் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. இனிமேல் வந்து உங்களுக்கு சான்ஸே கிடையாது. இனஃப் சான்சஸ் கிவன். ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் சொல்லியாச்சு, பப்பாவும் சொல்லியாச்சு, உனக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் கொடுத்தாச்சு. நீ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதே மறந்துட்டு நீ ரொம்ப சுயநலவாதியாக இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸோ அப்படி ஏதாவது போனீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு உங்களோட கதை. நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இப்போ பாஸில் இருக்குது. நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷன் அதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை எந்த பக்கம் போகுமோ அந்த பக்கம் போகும். பாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான்
அந்த காமிக் பீப்புளை விட்டு நீங்கள் வெளியில் வரல அப்படின்னா உங்களோட வாழ்க்கை எங்கே போய் முடியுங்கிறத வந்து என்னால் பார்க்க முடியுது. பட் ரொம்ப டெலிபரேட்டாக நான் சொல்ல முடியாது. பி கேர்ஃபுல். நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு போகிறதும் கீழே வீழ்த்துறதும். 10 ஆஃப் வான்ஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா கெட்டிங்க. 10 ஆஃப் வான்ஸ் ஹெவிலி பர்டன்ட். இது வந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு வந்து இது அடுத்த குழியில் போய் படுக்கிறதும் படுக்காததும் அவங்க இஷ்டம். சொந்தத்தில் சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த எனர்ஜி தான் நான் சொல்லுவேன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வெரி பியூட்டிஃபுல். நைட் ஆஃப் சோட்ஸ். நீங்கள் ரொம்ப வேகமாக செயல்படணும். உண்மையான விஷயங்களை நீங்கள் சார்ந்து தான் இருக்கணும். இட்ஸ் லைக் உங்களோட வேல்யூஸ் மாறணும். பேராசைப்படாமல் நியாயமான வழியில் போக ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அலைனாக இருக்க பீப்புள் கூட நீங்களும் சேர்ந்துக்கோங்க. அது வந்து உங்களோட நீங்கள் கெட்ட வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 ஆஃப் காயின்ஸ். ஸோ நீங்கள் நேர்மையான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான மெசேஜ் இது. நீங்கள் கெட்ட வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கெட்டதான் நடக்கும். அதே சமயம் வந்து ரொம்ப குவிக்காக இதுலேருந்து விலகி நல்லவங்களோட சேர்ந்து நேர்மையோட செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் இருக்கும். ரொம்ப குவிக்காக நீங்கள் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜிக்கு போயிடுவீங்க. அதாவது ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை செல்வமும் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி ஒரு ஃப்ராட் இருக்குது. எதையுமே நியாயமான வழியில் அடைய முயற்சி பண்ணுங்கள். எதையாவது நீங்கள் குறுக்கு வழியில் அடைய முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பேராசை பெருநஷ்டம். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நீங்கள் ஸ்டில் ஜக்லிங். உங்களோட ஸ்டேட்டஸ் தான் அதுக்கு காரணம். போலியான புகழ். ஆனால் உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களை ட்ராப்பில் போடுறவங்களோட உண்மை ஸ்வரூபம் இந்த கை கிடையாது. அவங்க டெவிலிஷ் எனர்ஜி. இது ஸ்கெலிட்டன். ஆல்ரெடி அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு கூடு தான் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மனுஷங்க தான் அப்படின்னு. இது வந்து ஒரு பேய் மாதிரி. இட்ஸ் லைக் செத்து போன ஒரு ஜீவன் வந்து நான் உயிரோடு இருக்கேன்னு உங்களை எங்கேயோ ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் லைக் அ ட்ராப். இதில் மாட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ், பணம், புகழ், போலி கௌரவம் இதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு அந்த ட்ராப்பில் போய் மாட்டினீங்க. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் எதை தூக்குறீங்கன்னா ஏன் அப்படி சொன்னேன், சரி, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது. இட்ஸ் அ ட்ராப். இட்ஸ் அ ஃபேக் ட்ராப். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொக்கின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சதி. கண்டுபிடிச்சிட்டேன். ப்ளீஸ் கிளாரிஃபை தி 7 ஆஃப் கப்ஸ் and 10 of wands energy. Okay. 10 of wands again. நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் புது ஆரம்பம் அப்படின்னு நினச்சி இதை எடுத்தீங்க அப்படின்னா அது புது ஆரம்பம் இல்லை. அது வந்து உங்களை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட போகுது. நீங்கள் இந்த விஷயத்தை விட்டுட்டு யூ நீட் டு எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். யூ ஹெவிலி பர்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்கள் காதலை சொல்லலை. பேட் சாய்ஸ். நீங்கள் இப்போ ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கீங்க. இட்ஸ் லைக் நைட் மேர். ஏன்னா உங்கள் காதலை நீங்கள் சொல்லலை. தைரியமாக நீங்கள் உங்கள் காதலை சொல்லியிருக்கணும். உங்கள் காதலை சொல்லாமல் விட்டுட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ், இந்த க்ரீடினஸ் உங்களோட ஆரம்பத்தை நிறுத்திடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு புது ஆரம்பம் பிரபஞ்சம் கொடுத்தாங்க. இந்த ட்ராமாலேருந்து வெளியில் வரத்துக்கோ இல்லை உங்களோட டஃப் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கோ மேபி நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கணும். அங்கே தான் உங்களோட எதிரிங்க இருக்கலாம். மேபி யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம். பிரபஞ்சம் ரொம்ப நாளாக அவங்கள அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு அது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட வேல்யூவை மாற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கேட்கல. ஒரு புது ஆரம்பத்தை வந்து மிஸ் பண்ணியாச்சு. உங்கள் காதில் தைரியமாக போய் சொல்லியிருக்கணும். உங்களோட ட்ரூ வேல்யூ, உங்களோட எசன்ஸை நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் விட்டுட்டீங்க. அதனால தான் உங்களால் நவ் யூ ஆர் ஃபீலிங் ஹார்ட் ப்ரோக்கன். உங்களோட ஆப்ஷன்ஸ்னால தான் இது நடந்ததே தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பப்பா உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.